ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. இன்னைக்கு எபிசோடு உங்ககிட்ட ஸ்டார்ட்டிங் நல்லா இருக்கு. பட் ஃபினிஷிங் தான் சரியில்லையப்பா! அப்படின்னு தான் தோணுச்சு. விஜய் சேதுபதி என்னவோ நல்லா ஹோஸ்ட் பண்ணணும் அப்படி நெனச்சு தாங்க ஷோக்கு வராரு. பட் நம்ம ஆளுங்க தான் அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் மாத்தி மாத்தி மலுப்பலா பதில் சொல்ல மனுஷன் காண்டாகிறாரு. கடுப்புல நீங்க உட்காருங்கன்னு சொல்லிறாரு. சரி டே 48 என்னாச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் சேதுபதி கண்ணாடி போட்டுக்கிட்டு மனுஷன் காஸ்டியூம்ல அழகா வந்திருந்தாரு. ஆனா என்னமோ தெரியல. ஆண்டவரோட கம்பேர் பண்ண தான் தோணுது. பிகாஸ் 1000 பேர் பிக் பாஸ்ல ஹோஸ்ட் பண்ணாலும் வெத ஆண்டவர் போட்டதுங்க. உள்ள வந்த விஜய் சேதுபதி, வீடு மாறியிருக்கு, அதிகாரம் மாறியிருக்கு. ஆனா அந்த அதிகாரம் சரியா கையாளப்பட்டதா? வாங்க விசாரிக்கலான்னு வீட்டுக்குள்ள போனாரு. வழக்கம் போல ஃப்ரைடே ஃபுட்டேஜை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பிரைவேட் சாக்லேட் விளம்பரம் டூ நத்திங் அப்படிங்கிற தலைப்புல கிரியேட் பண்ணியிருந்த ஹவுஸ்மேட்ஸோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் ஹவுஸ்மேட்ஸ் கேட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி பிரியாணி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. நம்ம ஆளுங்க எல்லாரும் சும்மா வெளுத்து வாங்குனாங்க. விஜய் சேதுபதி சர்ப்ரைஸா அனுப்பியிருப்பாரு போல. சோ நம்ம ஆளுங்க சமைச்ச சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆச்சு. நம்ம ஆளுங்க எல்லாம் பிரியாணிய பொளந்து கட்டின பிறகு உண்ட மயக்கம் தெளிய கிரியேட்டிவிட்டியா ஒரு கேம் ஆடுனாங்க பாருங்க. வேற லெவலு. ட்ரூத் ஆர் டேர் அந்த கேம் தாங்க விளையாடுனாங்க. இதான் சான்ஸ்ன்னு நம்ம ஜாக்கு தரிசிகாவ விசால்ட்ட கோத்து விட்டுச்சு. இந்த வீட்ல இருக்க உனக்கு புடிச்ச பையன் ஒருத்தர கைய புடிச்சு, "நீங்க தான் என் க்ரஷு, நீங்க தான் என் உலகம், உங்கள எனக்கு ரொம்ப புடிக்கும்" அப்புட்ன்னு சொல்ல சொல்ல, மேடமும் இதான்டா சான்ஸ்ன்னு கரெக்ட்டா விசால் கிட்ட பிட்ட போட்டுட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். நான் உங்கள வெளியில பார்த்திருந்தா கண்டிப்பா சொல்லிருவேன். உள்ள பார்த்ததுனால என்னால சொல்ல முடியும். ஐயையோ! என்னம்மா ஸ்கோர் பண்றாங்க. ஆக்சுவலி அது நான் இருக்க வேண்டிய இடம். நான் மட்டும் இருந்திருக்கணும். அப்படின்னு நம்ம டுபாக்கூர் தம்பி ராணோ ஃபீல் பண்ணியிருப்பாரு போல. நம்மளும் அவங்க போல பண்ணுவோம் அப்படின்னு பவித்ரா கிட்ட அக்ரீமெண்ட் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா பாக்குற நமக்கு தான் அவன நிறுத்த சொல்லுங்கடா அப்படிதான் கடுப்பா இருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாருடா. அடுத்ததா ட்விஸ்ட்டு. விஜய் சேதுபதி ஆடியன்ஸ்ட்ட பேச ஆரம்பிச்சாரு. லாஸ்ட் வீக் நாடு டாஸ்க் எப்படி இருந்துச்சு? இது போல நாட்ல நீங்கலாம் இருப்பீங்களான்னு கேட்க, அதிலிருந்து ஒரு மனுஷன் குசும்பு புடிச்சவரு போல இருக்கு. ஐயய்யோ! இந்த மாரி நாட்ல நாங்க இருந்தா ஆதார் கார்ட கேன்சல் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன்னு சொல்ல, மக்கள் எல்லாம் ஒரே கலகலன்னு சிரிச்சாங்கன்னா பார்த்துக்கங்களேன். உடனே விஜய் சேதுபதி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டீலிங் போட்டாரு. நாம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாம். யார் பேர சொல்லி கூப்பிட்டாலும் உடனே நீங்க எல்லாரும் பயங்கரமா கை தட்டணும். அப்பதான் அவங்க கன்ஃப்யூஸ் ஆவாங்க. ஒருத்தரை யோசிக்க விடாம பண்ணணும்னா அவங்கள ஓவரா பாராட்டணும் அப்படின்னு சதுரங்க வேட்டை படம் போல மனுஷன் டைலாக்லாம் பேசினாரு. ஒருத்தரை சிந்திக்க விடாம செய்யணும்னா தேவைக்கு அதிகமாக பாராட்டணும். வீடியோ ஸ்டார்ட் ஆனதும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் எழுந்து நிக்க, நம்ம ஆடியன்ஸ் கைத்தட்ட, விஜய் சேதுபதியும் கூட சேர்ந்து சூப்பர்ன்னு சொல்ல, என்னடா இது! இவனுங்க கைத்தட்டுற மாதிரி நம்ம எதுவும் பண்ணலையே அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஷாக் தான் ஆனாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு என்னமோ இதில உள்குத்து இருக்க மாரி இருக்கு அப்படின்ட்டு ஜாக்லின் மட்டும் கொஞ்சம் உஷாராயிடுச்சுங்க. கம்பேர் டு லாஸ்ட் சீசன் இந்த சீசன் எப்படி இருந்துச்சு? என்ன டிஃபரெண்ட்ன்னு சொல்லுங்கன்னு விஜய் சேதுபதி கேட்க, வரிசையா நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரு மார்க்கமா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த சத்யா, நாங்க வெளியில போனா ஃப்ரெண்ட்லியா இருப்போம்னு மாத்தி மாத்தி பதில் சொல்ல, தம்பி நீங்க உட்காருங்கன்னு அவர உட்கார சொல்ட்டாரு. கண்ணம்மா புருஷன் சட்டை செம்மையா இருக்கு. அத பார்க்கவே நான் வாரம் வாரம் வரேன் அப்படின்னு விஜய் சேதுபதி கலாய்க்க, நம்ம ஆளுக்கு என்ன ரியாக்ஷன் குடுக்குறதுன்னு சத்தியமா தெர்ல. நெக்ஸ்ட்டு தீபக்க எழுப்பி விட்டு, எல்லாரும் நான் உங்கள பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு வெளியில என்ன திட்டுறாங்க. அப்படிலாம் இல்லன்னு கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்ல, நம்ம தீபக் உடனே எங்க சேது அண்ணனை போல யாரும் இல்ல. அவரு நல்லவரு, வல்லவரு அப்படின்லாம் பிட்டு போட்டுட்டு இருந்தாரு. தேங்க்ஸ் தீபக். நீங்க இப்படியெல்லாம் சொன்னாதான் என்ன வேலையில விட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு மறுபடியும் விஜய் சேதுபதி கலாய்ச்சு விட்டாரு. ஆடியன்ஸ் எல்லாம் ஏற்கனவே டீல் பேசின மாதிரி எல்லாத்துக்கும் கை தட்டிட்டு இருந்தாங்க. கம்பேர் டு லாஸ்ட் சீசன் இந்த சீசன் எப்படி இருந்துச்சுன்னு ஹவுஸ்மேட்ஸ் வாயாலேயே வர வைக்க தான் மனுஷன் பிளான் போட்டாரு. ஆனா பருப்பு தான் வேகல. முத்து, ஆனந்தி 2 பேரும் மட்டும் விஜய் சேதுபதி கேட்கறத புரிஞ்சுட்டு ஜெனியூனா பதில் சொன்னாங்க. லாஸ்ட் சீசன்ல போட்டியாளர்கள் இருந்தாங்க. இந்த சீசன்ல நாங்க எல்லாரும் புனிதர்களா இருக்கோம். லாஸ்ட் சீசன்ல 10 பேர் அப்படின்னா, இந்த சீசன்ல ஒவ்வொருத்தருக்குள்ளயும் 10 பேர் இருக்காங்க. நல்லா விளையாடுறவன் ஜோலிய ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு தான் பாக்குறாங்க அப்படின்னு முத்து நக்கலா பதில் சொல்ல, ஒரு விதத்துல இதுவும் உண்மை கூட. சிவகுமார் இந்த சீசன்ல தான் சார் விதவிதமா சாப்பாடு கிடைக்குதுன்னு லிஸ்ட் அடுக்க, நாங்க ஹோட்டல் ஆரம்பிக்க போறோமே அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ல, ஒரே நகைச்சுவை தான் போங்க.
அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா, ஜாக்க மனுஷன் ஜாலி மூட்ல கலாய்ச்சிட்டு இருந்தாரு. ராஜா ராணி டாஸ்க்ல எனக்கு சில ஐடியா தோணுச்சு. பட் வேண்டான்னு தடுத்துட்டாங்க சார் அப்புட்ன்னு நம்ம கண்ணம்மா புருஷன் சொல்ல, ஏன் பண்ணி தான் பாருங்களேன். என்ன ஆகிட போகுது? ரிஸ்க் எடுக்க வேண்டியது தானே. ரிஸ்க் எடுத்தா தாங்க லைஃப் நல்லாயிருக்கும். நான்லாம் ஹீரோவா நடிக்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் தெரியுமா? அப்படி இப்படின்னு மனுஷன் சூப்பரா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. சேது ஜாலியா பேச ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா போச்சு. பிரேக் முடிஞ்சு வந்த சேது வேற மூடுக்கு போயிட்டாரு போல. பொண்ணுங்க கைக்கு அதிகாரம் வந்துச்சே, அது எப்படி இருந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அத ரொம்ப நேரமா விசாரிச்சுட்டே இருந்தாரு. அதுல 2 பஞ்சாயத்து. ஒண்ணு மஞ்சரி முத்துக்கு கொடுத்த தண்டனை. இன்னொன்னு சாச்சனா ஜெப்ரிக்கு கொடுத்த தண்டனை. நம்ம ஜாக்லின், "சார் அதிகாரம் எங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் ஜாலியா இருந்துச்சு சார். நாங்க பசங்கள்ட்ட தண்ணி கொண்டு வா, அது கொண்டு வான்னு கேட்போம். அவங்க டாஸ்க்கு தரேம்பாங்க. இப்ப அருண்லாம் வந்து என்கிட்ட தண்ணி கொண்டு வா அப்புட்ன்னு கேட்கறதுக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு சார். ஒரே செம்மையா இருந்துச்சு போங்களேன்" அப்புட்ன்னு சொல்ல, தீபக்கும், "சார் நாங்க டாஸ்க் தந்தப்ப சுவாரஸ்யம் இல்ல, அப்படி இப்படின்னு லோலாய்த்தனம் பண்ணிட்டு நொட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பொண்ணுங்க என்னடான்னா, டாஸ்க் என்ன தரணும்னே அவங்களுக்கு தெரியல. டாஸ்க்க குடுங்கன்னு நாங்க கேட்டா, கூடி கூடி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு" சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் வரப்ப ஆடாம இருக்கணும். அதுதான் கரெக்ட். தனுஷ் கூட அசுரன் படத்துல டயலாக் பேசியிருப்பாரு. படிச்ச அதிகாரத்துக்கு வா. உனக்கு மத்தவங்க பண்ணத நீ திரும்ப மத்தவங்களுக்கு பண்ணாத அப்படின்னு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம இரு. ஆனா, நம்ம பொண்ணுங்க, "இதுதான்டா சான்ஸ்" அப்படின்னு வன்மத்த கக்குனாங்க. அப்புறம் பஞ்சாயத்துல வந்து மாட்டிக்கிட்டதுக்கப்புறம், "இல்ல சார் நான் தெரியாம பண்ணிட்டேன். முத்து என் ஃப்ரெண்டு. ஜெஃப்ரிக்கு சும்மா தான் குடுத்தேன்" அப்படி இப்படின்னு சமாளிச்சு கண்ணீர் விட்டு அழுவுறாங்க. இது என்னத்த சொல்ல, சாச்சனாலாம் பனிஷ்மென்ட் குடுத்ததுக்கப்புறம் ஜெஃப்ரிட்ட போய், "நான் வேணும்னே தான் குடுத்தேன்னு" சொல்ல, ஜெஃப்ரி ரொம்பவே ஃபீல் பண்ணாருங்க. டாஸ்க் தர்றதுக்கு முன்னாடி அதோட வலி என்ன அப்படின்னு கொடுத்தவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் டாஸ்க்க ஃபுல்லா பண்ணேன் அப்படின்னு முத்து சொன்னாரு. விஜய் சேதுபதி விசாரணை பண்ணதுல தாங்க முடியாம பால்டப்பா சாச்சனா தேம்பி தேம்பி அழ நமக்கு கொஞ்சம் பார்க்க பாவமா தாங்க இருந்துச்சு. மேடம் அழுறப்ப குழந்தையா தெரியுது. மத்த டைம்ல வில்லத்தனம் பண்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் எரிச்சலா தாங்க இருக்கு. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா, அவர் விசாரிக்கிற டைம்ல ஹவுஸ்மேட்ஸ் அவர் எதிர்பார்க்குற மாரி பதில் சொல்லலன்னா, மனுஷன் காண்டாகிர்றாரு. அந்த காண்ட வந்து பார்த்தீங்கன்னா, "உட்காருங்க, நீங்க பேசுனது போதும்" அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. இந்த மாரி டைம்ல தாங்க நம்ம ஆண்டவர மிஸ் பண்றோம். ஏன்னா, கமல் வந்து விசாரணைக்கிறது ஒரு தனி பாணியா இருக்கும். அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரியும். அத அவங்க வாயிலேயே ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஊசி ஏத்துனாப்புல நைஸா வலைய விரிச்சு, நைஸா அந்த வலையில சிக்க வச்சு, அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாரு. மாட்டுனவங்க திரு திருன்னு முழிப்பாங்க. ஏன்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வேற வித கேரக்டர் தான் இருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி கன்டென்ட் தர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்ப ஒரு ஆங்கர் அவங்களுக்கு ஏத்த மாரி மாறி சிச்சுவேஷன கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் ஆண்டவர் மாரி வேற யாராலயும் சத்தியமா பண்ண முடியாதுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சண்டே யார் எலிமினேட் ஆறாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி போவாங்கங்கிற மாரி ஒண்ணு தோணுது. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, வெளிய போன அருணவ் வந்து பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்ட் என்ட்ரியா மறுபடியும் வரப்போறதா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல பிக் பாஸ் ரிவ்யூக்கு தொடர்ந்து எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நன்றி, வணக்கம்.